ஸ்டாலினா எடப்பாடியா? கோவையில் வெற்றி பெறப்போவது யார்? வெளிவந்த அதிர்ச்சி ரிப்போர்ட். 2026 சட்டமன்ற தேர்தல் களமானது இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை தெருமுனை பிரச்சாரங்களை தொடங்கிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிற 7ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறார். தேர்தல் திமுக அதிமுக கூட்டணிகள் டாப் கியரில் பயணிக்க தேவைக்காவும் தங்களது முதல் தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறது. இதில் கோவை மாவட்ட அரசியல் களம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறதாம். பொதுவாக கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் கோவை மாவட்டம் திமுகவிற்கு சாதகமாக இருந்ததில்லை. கடந்த 5 சட்டமன்ற தேர்தல்களாகவே அங்கு அதிமுக தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளையும் அதிமுகவை கைப்பற்றியது. அதேபோல தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் திமுக வெல்வதற்கு கோவை உள்ளிட்ட கொங்கு பகுதிகளில் அதிமுகவே அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது. அப்போதிலிருந்து கோவை மீது திமுக தனி கவனம் செலுத்தி வருகிறதாம். செந்தில் பாலாஜியை கோவை பொறுப்பாளராக நியமனம் செய்தது. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் செந்தில் பாலாஜியையே நம்பியே கோவையில் திமுக தலைமை களம் காண்கிறது என்றே சொல்கிறார்கள். செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்தவரை அவர்தான் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் இருந்து வந்தார். அதுபோல திமுக தலைமையகம் தற்போது அவர் அமைச்சரவையில் இல்லாத நிலையில் கோவைக்கு பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்படவில்லை. அதாவது கோவையின் ஒரே பவர் சென்டராக தான் மட்டுமே இருக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி நினைக்கிறார். திமுக தலைமையும் அதில் தலையிடுவதில்லையாம். தற்போது கூட மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தின் 10 தொகுதிகளுக்கும் ஆய்வுக் கூட்டம் நடத்திவிட்டார். தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பகுதி, நகரம், ஒன்றியம் ஆகியவற்றை பிரித்துள்ளனர். 2 வார்டுகளுக்கு ஒரு பகுதி செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. விரைவில் வார்டுகளும் பிரிக்கப்பட இருக்கின்றன. தற்போது ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் உறுப்பினர் சேர்க்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஒரு பூத்துக்கு 30% வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க திமுக டார்கெட் நிர்ணயித்துள்ளதாம். இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியும் உட்கட்சி பூசல், பகுதி பிரிக்கப்பட்டதில் திமுகவுக்கு பின்னடைவு, மறுமுனையில் அதிமுக பாஜக கூட்டணி கோவையில் சற்று செல்வாக்குடன் இருப்பதால் திமுகவின் வெற்றி அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது. அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தில் தங்களின் செல்வாக்கை நிரூபிப்பதற்காக அதிமுகவும் முனைப்பு காட்டி வருகிறதாம். எப்படி பார்த்தாலும் கடந்த காலங்களைப் போல அதிமுக கோவை மாவட்டம் முழுவதிலும் அப்படியே வெற்றி பெறுவது எளிதல்ல என்பதுதான் தற்போதைய கணக்காக இருந்து வருகிறது.